அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆபத்து விபத்து போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டு மயிரிழையில் உயிர் பிழைத்த நபர்களை நாம் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களிடம் விவரங்களையெல்லாம் கேட்டதற்கு பின்னால் மறக்காமல் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு வருவோம். என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை பாதுகாத்து விட்டது என்று ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு வருவோம். உண்மையிலே நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணியங்கள் தான் இறைவன் அருளால் ஒவ்வொரு மனுஷனையுமே அது பாதுகாத்துக்கிட்டு வருது. சரி, புண்ணியம்னா என்ன? வெறுமனை இறை வணக்க வழிபாடுகள் மட்டும் கிடையாது. மனிதன் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா நல்லறங்களும் புண்ணியம் என்கிறது நமதுடைய மார்க்கம். நபித்தோழர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஹாக்கிம், பைஹக்கி போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சனாயில் மஅரூஃப், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களும் தக்கி உங்களை பாதுகாக்கும் மசாரிய சோழ், தீய வினைகளை விட்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய விதிகளை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த தீய விதிகள் எப்படி இருக்க? ஆஃபாத்தி, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை விட்டு உங்களை பாதுகாக்கும். வல ஹலகாத், உங்களுக்கு வரக்கூடிய அழிவுகளை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரி, அந்த சனாயுசு மஅரூஃப், நல்ல காரியங்கள்னால் என்ன அப்படிங்கிற அந்த விளக்கத்தை மற்றொரு ஹதீஸில் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் ஜாமி மற்றும் தபரானி போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்படி செய்யலான்னு சொன்னால், ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள், மறைவாக செய்யக்கூடிய ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் தத்துபியோ கலபர் ரப்பு, இறைவனுடைய கோபத்தை தனித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா, ஒரு இறைவனுடைய கோபத்தின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுக்கு அழிவுங்கிறது ஏற்படுது, ஆபத்துங்கிறது ஏற்படுது. அடுத்து வக்குல்லு மஅரூஃபின் சதக்கா, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அறங்களும் நல்லறங்களும் அது தான தர்மம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு நல்லறங்கள் செய்யக்கூடியவனாக இருந்தால் நாளை மறுமை நாளிலும் அதனுடைய நன்மையை அவன் பெற்றுக்கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு துன்பத்தை இழைக்கக்கூடியவனாக இருந்தால் நாளை மறுமையிலும் அதனை அறுவடை செய்வான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.